வெஞ்சமர் என்று வந்துவிட்டால் வெற்றி தோள்கள் தூக்கி களங்களில் களம் காண்பவர்கள் நம் தமிழர்கள். இதோ நம் மேடையில் இனத்தின் திருவிழாவில் அடுத்து வீரக்கலை வழங்க வருகிறார்கள். வீரக்கலை சம்மேளனத்தின் ஆசான் மு மனோகரன் பட்டறையில் தமிழர் வீரக்கலை பாசறை மாணவர்கள். உறவுகளே, முறையான கையசைவினால் மூளைக்கு சக்தி ஏற்படும் என்கிறார்கள். அந்த முறையான கையசைவு இங்கே கலையாக காட்டப்படுகிறது. இது நம் ஆரோக்கியம் காக்கும். இதோ உங்கள் உற்சாக குரலோடு வீரக்கலை. மக்களே, உங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். எங்க பள்ளியில் எங்க கிட்ட தான் நம்ம சீமான் அவர்கள் 12 வருஷம் பிராக்டிஸ் பண்ணாரு. கராத்தே அண்ட் சிலம்பம் கடுமையா பண்ணுவாரு பிராக்டிஸ். நான் தான் கொடுப்பேன். அதான் சொல்லுவார் அடிக்கடி, நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட போவோம், மாஸ்டர் வந்து அசந்துருவாருன்னு. அது நான் தான். கடுமையாக பண்ணுவோம். 7 மணிக்கு ஆரம்பித்தா 12 1 மணிக்கு தான் முடிப்போம் காலையில். இருக்கட்டும், இப்போ நாங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சொல்லித்தர வந்திருக்கிறோம். நம்ம நாட்டில் வந்து நோய் சாவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை குறைக்கிறதுக்காக நோய்கள் வராமல் உடம்பை காப்பாற்றுவது எப்படி அப்படிங்கிறத பயிற்சியின் மூலம் சொல்ல வந்திருக்கிறோம். ஒன்றும் இல்லை, சின்ன ரகசியம்தான். உங்கள் கை கால்களை முறையாக அசைத்தால் நோய்கள் வராது. இதுதான் ரகசியம். இப்போ அதில் எங்கள் மாணவர்கள் கை கால்களை முறையாக அசைச்சு பஞ்சு செய்வாங்க பாருங்க. இந்த பஞ்சு இந்தியாவில் யாருமே செய்ய மாட்டாங்க. தமிழர்களான நாம மட்டும்தான் செய்கிறோம். பாருங்க, ரெடிமா பஞ்சு, சிங்கிள் பஞ்சு வித் கியாய். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரெண்டு பஞ்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. Kick it every. Left leg forward. Front kick with kiai. 1 2 3 4 5 6 7 8 9 10. Change. Same thing. 1, ready. 2 3 4 5 6 7 8 9 10. Relax. ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். கை கால்களை முறையாக அசைத்தால் நோய்கள் வராது. இப்போ கற்பனையில் சண்டை போடுவாங்க பாருங்க. சண்டை பயிற்சி. சண்டை பயிற்சி என்பது வாழ்க்கை கல்வி. அதற்குண்டான ஒரு சின்ன பாடம் பண்ணுவாங்க பாருங்க. ரெடி. 4வது கற்பனை சண்டை. சிங்கிள் கவுண்ட் ஃபுல் கியாய். 1 அட்டாக், பிளாக், அட்டாக், பிளாக், அட்டாக், த்ரோஸ், block attack. சுத்துகால் பிளாக் மட்டும். கேட்ச், அட்டாக், திரும்ப பிளாக், அட்டாக் ஹியர், பிளாக் அட்டாக், டர்ன் பிளாக் பஞ்ச். ரிலாக்ஸ்.
ரெடி? ஒரு சின்ன சில விஷயங்கள சொல்றேன், கொஞ்சம் கேட்டு வச்சுக்கோங்க, பின்னாடி உதவும். நம்ம 140 கோடி பேர் இருக்கோம் இந்தியாவில். சண்டை என்னன்னு நம்ம யாரும் முறையாக கற்றுக்கல, அதான் சிக்கலே. ஆனால் சைனா ஜப்பான்காரன் பாருங்க, அவங்க முறையாக சண்டை கற்றுக்கிட்டு அங்கே 150 கோடி பேர் இருக்கான், எல்லாத்துக்கும் சண்டை தெரியும். அதனால தான் அந்த நாடு நல்லா வளர்ந்துட்டு போகுது. இப்போ நாங்கள் ஒரு பாடம் செய்கிறோம். இந்த பாடத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, சர்க்கரை வியாதி, பிபி இதெல்லாம் வரவே வராது. அதற்குண்டான பாடம். ரெடி? சிங்கிள் கவுன். 1 ஓபன். World. Open. Block. Catch. 4. 1. Open. Close. Open. Block. Catch. 4. 1. Open, close, block, catch, 4. அப்படியே அச்சு குத்து, block, attack, 1. போட்டாங்க நில்லு, back. 1 block. Attack. Back. 1 2. Attack. 1 2. Turn. Catch. Kuttu hook. Attack. Grind. Back. Double elbow. 1 2. 1. Catch. Kuttu hook. Attack. Grind. Back. 1 2. Block. Attack. Back. Relax. Ready, company? இந்த கம்பை பற்றி நம்ம சொல்லணும்னா, கம்போட அற்புதத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 கோடி மக்களும் சிலம்ப பயிற்சி செய்தீங்கன்னா சைனாக்காரன் நம்மளை பார்த்து பயப்படுவான், அதான் உண்மை. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கல. ஒரு வார்த்தை சொல்கிறேன், முறையான கைகால்களோட அசைவுக்கும் மூளையோட சக்தி டெவலப்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி கம்பில் முறையான அசைவுக்கும் மூளையோட சக்தி அதிகரிப்புக்கும் சம்பந்தம் உண்டு. அப்படி செஞ்சாதான் கம்பு வளரும், மனித குலம் வளரும், நாடு வளரும். இல்லைன்னா இல்லை. ரெடிவா? 2ஆம் பாடம் சுத்து. கீழ் சேரு, மேல் சேருங்க, உட்காரு. உட்கார்ந்து கால் வச்சு டேபிள், தலை கட்சிப்படி நில்லு, குத்து காட்டியாரு, ஏறிக்கிறாய், ஏறி தலை கம்பெழுத்துக்கோ, சுருள் இறக்க இறங்க, அட்டாக். கம்பத்து செஸ்ல வை, காலை இறக்க, நல்லா காணிங்க. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்ன நமது முன்னோர்கள் தமிழர்கள் அறிவுபூர்வமாக கண்டுபிடித்த பாடங்கள். இது மாதிரி உலகத்தில் யாருமே பண்ணல. 4வது பாடம் சைடு ஒதுக்கம் சுத்து.
ஏறி தலைக்கடி, இடுப்போட கீழே இருப்ப, ஷோல்டரோட மேல இருப்ப, பிளாக்ல இறங்க, உள்ள போய் ஏறி குத்து, கம்பிழுத்துக்கோ, சீட்டிங் அட்டாக், திரும்ப பிளாக், பிளாக், அட்டாக், ரிலாக்ஸ். இதுல பல அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கு. இதை ரொம்ப டெஃபரன்ஸ் சொல்ல எனக்கு இப்போ டைம் இல்லை, கொடுத்தது கொஞ்ச நேரம் தான். 8வது பாடத்துக்குள்ள போறோம். 8 சுத்து, ஏறி குத்து, அடிச்சு இறக்கு கைக்கு, சுத்துக்கால் போடு. இதெல்லாம் நல்ல ஐடியா உள்ள ஒரு மூமெண்ட். திரும்பி உட்காந்து காலு எந்திரிச்சு டம்பிள் நெல்லுங்க, லெஃப்ட் சீட்டிங் கார்டு ஏறடி, திரும்பி அடி, கம்ப வாங்கு, சுத்தி இறங்கி பிளாக், ஏறி குத்து, கம்ப வாங்கு, அடிச்சு இறங்கு, 1 2 அட்டாக், கம்பத்து செஸ்ல வை, 9 கீழ் சடிச்சாரு, நெல்லு, இடுப்போட அடி, கீழே போ, சுத்துக்கால் போட்டு மேல அடி, அடி திரும்பி அடி, உள்வாரில் இறங்கு, கீழ் சிலையாரு, குத்து காட்டியாரு, குத்து காட்டியாரு, அட்டாக், அட்டாக், இறங்கு, அட்டாக், மேல இருப்பு 1, கீழ்வா 2, ரிலாக்ஸ், ரெடி. அடுத்த விஷயங்கள் குத்து வரிசை. இப்போ இதெல்லாம் இன்னும் நல்ல விலைக்கு நிறைய சொல்லலாம். இப்போ செஞ்ச 9வது பாடம்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எதிரியை ஏமாற்றி குழப்பி அவனை அடிப்பது எப்படின்ற 2000 வருஷத்துக்கு முன்னே அறிவுபூர்வமாக யோசித்து கண்டுபிடிச்ச பாடங்கள். அந்த பாடங்கள்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு, நாங்கள் மட்டும் அப்படியே வச்சிருக்கிறோம். ஆனால் பத்தாது, நீங்கள்லாம் கற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, வளர்ச்சி நல்லா இருக்கும், இல்லைன்னா இல்லை. இப்போ நாங்கள் செய்ய போகிறது மன்னர்கள் காலத்தை கண்டுபிடிச்ச குத்து வரிசை. இது யாருக்கிட்டையுமே கிடையாது, எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. என்ன குத்து வரிசைன்னு பாருங்க. இதுவும் அற்புதமான அறிவுபூர்வமான பாடங்கள். பாருங்க, ரெடி, குத்து வரிசை ஸ்டார்ட். ஏன்பா வேணுமா? ஒண்ணு தெரியல எங்க. ரிலாக்ஸ். பாருங்க, இது கள்ளக்கம்பு பேரு தான். கள்ளக்கம்பு அந்த காலத்தில் வச்ச பேரு. நியாயமா இது கள்ளக்கம்பு கிடையாது. அறிவை வளர்க்கும் சண்டை பயிற்சி. சண்டை பயிற்சி செய்தால்தான் அறிவு வளரும். சண்டை பயிற்சி என்பது வாழ்க்கை கல்வி. உங்க வாழ்க்கை வெற்றி பெற என்னென்ன அறிவுத்திறன் வேணுமோ அது எல்லாம் சண்டை பயிற்சியில் மட்டும்தான் நீங்க கற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு எதுலையுமே நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. இப்போ கம்புல ஒரு சண்டை பயிற்சி பண்ணுவாங்க பாருங்க. ரெடி? ஆமா ஆமா அடக்கிட்டு இருக்காரு.
ரைடிங் நம்ம சம்பந்தம் இல்லாமல் இங்கிலீஷில் பேச காலைல ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் பேசவே இல்லை அவர். இது எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து அது முதல்ல நிற்கக்கூடாது நடுவில், தெரியுங்களா? அவர் வந்து சைடில் நின்று சொல்லலாம், அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. நடுவில் போய் நின்று பண்ணின்னு சொன்னால் என்ன இல்லை. போதபடிங்க நல்லா சார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நாங்கள் செய்து காட்டினோம். நீங்கள் அமைதியாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.